ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது திருமங்கையாழ்வார் அருளிச் செய்த பெரிய திருமொழி 10 திருமொழி. இதில் நாயகி பாவத்தில் திருமங்கையாழ்வார் பேசுகிறார். சில சகுனங்கள் நடந்தால் நாம் நினைக்கிற காரியங்கள்லாம் கைகூடும், நமக்கு பிடித்தமான விஷயங்கள் நடக்கும் என்பது சாதாரணமான நம்பிக்கை. அது மாதிரியாக பேசுகிறார் திருமங்கையாழ்வார். பாருங்க. திருத்தாய் சம்பூத்தே திருமாமகள் தன் கணவன் மறுத்தார் தொல்புகழ் மாதவனை வர. திருத்தாய் சம்பூத்தே திருத்தாய் சம்பூத்தே திருமாமகள் தன் கணவன் மறுத்தார் தொல்புகழ் மாதவனை வர. திருத்தாய் சம்பூத்தே. சம்பூத்தேன்னு ஒரு பறவை. இந்த பறவை நம்மை வலம் வந்தால் நமக்கு பிடித்தமான காரியம் நடக்கும். இப்போ இவ சொல்கிற மாதவன் வரும்படியாக என்னை சுற்றுன்னு சொல்கிறா. இந்த திருத்தாய்னா திருந்த செய்ன்னு அர்த்தம். அதை அவனுடைய மாதவனுடைய வழியை மாற்றுன்னு அர்த்தம். அதான் அர்த்தம். திருத்தாய்னா அதான் அர்த்தம். செம்பூத்தே. செம்பூத்தேன்னு அந்த பறவை. திருமாமகள் தன் கணவன் ஸ்ரீயப்பதி மறுத்தார். நல்ல தார்ண மாலைகள், நல்ல மாலைகளை அணிந்த தொல்புகழ் மாதவனை வர. மிகுந்த புகழுடைய மாதவன் இங்கு வரும்படியாக திருத்தாய் சம்பூத்தே. திருத்தாய் சம்பூத்தே. திருமாமகள் கணவன் மறுத்தார் தொல்புகழ் மாதவனை வர. திருத்தாய் சம்பூத்தே. கரையாய் காக்கை பிள்ளாய் கருமாமுகில் போல் நிறத்தன் உரையார் தொல்புகழ் உத்தமனை வர. கரையாய் காக்கை பிள்ளாய் கரையாய் காக்கை பிள்ளாய் கருமாமுகில் நிறத்தன் உரையார் தொல்புகழ் உத்தமனை வர. கரையாய் காக்கை பிள்ளாய். உங்களை அர்த்தம் சொல்லணுமா? காக்கே என்னை கரை. யார் வரும்படியாக? கருமாமுகில் நிறத்தன் அர்த்தம் வருது. உரையார் தொல்புகழ். உரைனா வேதத்தில் பேசப்படுகின்ற அந்த உத்தமனான அவன் வரும்படியாக. கரையாய் காக்கை பிள்ளாய் கரையாய் காக்கை பிள்ளாய் கருமாமுகில் போல் நிறத்தன் உரையார் தொல்புகழ் உத்தமனை வர. கரையாய் காக்கை பிள்ளாய். கூவாய் பூங்குயிலே குளிர் மாறி தடுத்து உகந்த மாவாய் கீண்ட மணிவண்டனை வர. கூவாய் பூங்குயிலே கூவாய் பூங்குயிலே குளிர் மாறி தடுத்துகந்த மாவாய் கீண்ட மணிவண்டனை வர. கூவாய் பூங்குயிலே. இந்த குளிர் மாறி தடுத்துகந்தன்னா அந்த கோவர்தனகிரியை தூக்கி மழையிலிருந்து ஆனிரைகளை காத்த அந்த அவன். அதுக்கு மாவாயினா கேசி என்ற அரக்கன் குதிரையாக வர அந்த குதிரையினுடைய வாயைக்கு ஈண்ட மணிவண்ணனை வர. கூவாய் பூங்குயிலே பூவாய் பூங்குயிலே குளிர் மாறி தடுத்துகந்த மாவாய் கீண்ட மணிவண்டனை வர. பூவாய் பூங்குயிலே கொட்டாய் பள்ளிக்குட்டி குடவாடி உலகந்த மட்டார் பூங்குழல் மாதவனை வர. கொட்டாய் பள்ளிக்குட்டி கொட்டாய் பள்ளிக்குட்டி குடமாடி உலகளந்த மட்டார் பூங்குழல் மாதவனை வர. கொட்டாய் பள்ளிக்குட்டி. நான் அர்த்தம் சொல்ல தேவையில்லை. பூங்குழல் மாதவனை என்ன மட்டார்னா தேர் நிறைந்த பூக்களை உடைய கூந்தல் அவனுக்கு இருக்கா. அந்த மாதவனை வர. கொட்டாய் பள்ளிக்குட்டி. அப்புறம் சொல்லாய் பைங்கிளியே சுடராழி பலன் உயர்த்த மல்லார் தோள்பட வெங்கடவன் வர.
சொல்லாய் பைங்கிளியே சொல்லாய் பைங்கிளியே சுடராழி பலன் உயர்த்த மல்லார்தோள் வடவேங்கடன் வர சொல்லாய் பைங்கிளியே. பைங்கிளியே சொல்லாய். நீ என்ன பண்ணணும்? என்ன சுடராழி பலன் உயர்த்த. அழின சக்கரத்தை தன்னுடைய வலது கையில் வைத்து கொண்டிருக்கிற பெருமானைன்னு சொல்கிறார். மல்லார்தோள் மல்லர்களோடு மண்டரோடு யுத்தமிட்டு ஜெயிக்கிற கூடிய அப்படி வலிமையான தோளுடைய வடவேங்கடவன் வர சொல்லாய் பைங்கிளியே சொல்லாய் பைங்கிளியே சுடராழி பலன் உயர்த்த மல்லார்தோள் வடவேங்கடவன் வர சொல்லாய் பைங்கிளியே. கோழி கூவும் கோவி கூவுமென்னுமால் தோழி நான் என் செய்வேன் ஆழிவண்டர் வரும் பொழுது ஆயிற்று கோழி கூவும் என்றுமால். கோழி கூவும் கோழி கூ என்னுமால் கூ தான் சொல்லும். கோழி கூ என்னுமால் தோழி நான் என் செய்கன் ஆழிவண்ணர் வரும் பொழுது ஆயிற்று கோழி கூ என்னுமால். கோழி கூன்னு கூப்பிடுறதான். அப்போ வந்தது ஆழிவண்ணர் வரும் பொழுது ஆயிற்று. கடல் போன்ற நிறத்த என்னுடைய தலைவன் வருவதும் பொழுதாயிற்று. தோழி நான் என் செய்கேன். நான் என்ன செய்கிறது? கோழி கோழி கூன்னு சொல்கிறது என்னுடைய தலைவன் வரும் பொழுதாயிற்று. தோழியை நான் என்ன செய்வேன்? கோழி கூ என்னுமால். அதான் அர்த்தம் இந்த பாசுரத்துக்கு. கோழி கூ என்னுமால் தோழி நான் என் செய்கேன் ஆழி வண்ணர் வரும் பொழுது ஆயிற்று கோழி கூ என்னுமால். காமர்க்கு என் கடவேன் கருமாமுகில் வண்ணர்க்கு அல்லால் பூமேல் ஐங்கனை கூத்து புகுந்து எய்ய காமர்க்கு என் கடவேன். காமர்க்கு என் கடவன் கருமாமுகில் வண்ணர்க்கு அல்லால் பூமேல் ஐங்கனை கூத்து புகுந்து எய்ய காமர்க்கு என் கடவன். காமன் மன்மதனுக்கு நான் என்னை கடமைப்பட்டிருக்கிறேன். நான் கடமைப்பட்டிருக்கிறதெல்லாம் கருமாமுகில் வண்ணன் அவனுக்கு தான், வேறு யாருக்கும் நான் கடமைப்படவில்லை. ஆனால் இந்த மன்மதன் என்ன பண்ண போகிறான்? பூமேல் ஐங்கனை கோந்து பூக்களால் அம்புகளை தொடுத்து என்மேல் புகுந்து எய்ய காமர்க்கு என் கடவேன். அவனுக்கு நான் என்ன கடமைப்பட்டிருக்கிறேன், அதான் அர்த்தம். அதாவது நான் கண்ணனுக்கு என்ற ஆன பெண்ணு மன்மதன் மேல் ஏன் பானம் தொடுக்க வேண்டும்ங்கிறத இப்படி சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கலாம். காமர்க்கு என் கடவேன் கருமாமுகில் கண்ணர்க்கு அல்லால் பூவேல் ஐங்கனை கோத்து புகுந்து எய்ய காமர்க்கு என் கடவேன். இங்கே போதுங்கொலோ இனவேல் நெடுங் கண்களிப்ப பொங்குங்காறு சோலை குடந்தை கிடந்தமால். இங்கே போதுங்கொலோ இனவேல் நெடுங்கண் களிப்ப கொங்காறு சோலை குடந்தை கிடந்தமால். இங்கே போதுங்கலோ. நான் குடந்தைக்கு போகலாமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது பாசுரம், வேறு ஒன்றும் இல்லை. புரிஞ்சுங்களா? திரும்ப பாசுரத்தை படிக்கலாம். இங்கே போதுங்கலோ இனவேல் நெடுங்கண்களிப்ப என் கண்கள் கழிக்கும்படியாக நான் கொங்கார் சோலை குடந்தை கிடந்த கொங்கார் சோலை குடந்தை கிடந்தமால். இங்கே போதுங்களோ. நான் எங்கே போகட்டுமா? எங்கே போகிறதுன்னு தெரியாமல் கேட்குற மாதிரி இருக்குது. இன்னொரு தினம் படிக்கிறேன். இங்கே போதுங்களோ இனவேல் நெடுங்கண் கழிப்ப கொங்கார் சோலை குடந்தை கிடந்தமால். இங்கே போதுங்களோ இன்னார் என்று அறியேன் அன்னே ஆழியொடும் பொன்னார் சார்கம் உடைய அடிகளை
இன்னார் என்று அறியேன். இன்னார் என்று அறியேன் யாருன்னு தெரியல. என்ன அன்னே ஆச்சரியம் ஆழியோடும் சக்கரத்தோடும் பொன்னார் சார்ங்கம் உடைய அடிகளை வில்லையும் உடைய அடிகள் இன்னார் என்று நான் இன்னார் என்று அறியேன். படிக்கலாம். இன்னார் என்று அறியேன். அன்னே ஆழியோடும் பொன்னார் சார்ங்கம் உடைய அடிகளை இன்னார் என்று அடியேன். தொண்டீர் பாடுவினோ சுரும்பார் பொழில் பங்கையர்கோன் உண்டார் வேல் கலிகன் ஒலி மாலைகள். தொண்டீர் பாடுவினோ சுரும்பார் பொழில் பங்கையர்கோன் உண்டார் வேல் கலிகன் ஒலியோ மாலைகள். தொண்டீர் பாடுமினோ. இந்த சுரும்பார் பொழில சுரும்புன்னா வண்டுகள் மிக்கின்ற பொழில்களால் சூழப்பட்ட அந்த திருமங்கை மன்னன் மங்கையர்கோன் உண்டார் நல்ல மாலை போட்டுருக்கார். வேலை ஆயுதமாக கொண்ட அந்த கலியன் திருமங்கை ஆழ்வாருடைய இந்த பாசுரங்களை தொண்டீர் பாடுமினோ படிச்சுள்ளார். தொண்டீர் பாடுமினோ சுரும்பார் பொழில் பங்கையர்கோன் ஒன்றார் வேல் கலியன் ஒலி மாலைகள். தொண்டீர் பாடுமினோ. நினைக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.